அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று நடந்து முடிந்த டிஎன் செட் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 8000 தேர்வர்கள் விண்ணப்பித்து ஒரு 7000த்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தமிழ் பாடப்பிரிவிற்கு தேர்வு எழுதியிருக்காங்க. இதில் நிறையா நண்பர்கள் என்கிட்ட கருத்து தெரிவித்தது அடிப்படையில் இந்த வீடியோ போடுறேங்க. பேப்பர் 1 50 கொஷின், பேப்பர் 2 தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின், மொத்தம் 150 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்குங்க. மொத்தம் 300 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடந்துச்சு. இதில் நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்கள், டாப் 6%, அதாவது தேர்வு எழுதிய மாணவர்கள் 6% மாணவர்கள் முதலில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் செட் சர்டிஃபிகேட் வழங்கப்படுங்க. பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டிஎன்சி இதுக்கெலாம் 40%, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, தேர்ட் ஜெண்டர் இந்த கேட்டகரிக்கு 35% வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மார்க்காக இருக்குங்க. இந்த நடைபெற்ற தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் சொன்னது அந்த மினிமம் பாஸ் எடுக்கிறதே கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, கடினமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான காரணங்கள் இதில் பார்க்கலாங்க. நம்மளுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டிஆர்பி லைனில் படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ரகிளாக தாங்க இருந்திருக்கு. ஏன்னா டிஎன்பிசி யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தேர்வு கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கு. டெட் எக்ஸாமாக சரிங்க, மற்ற எக்ஸாமுக்கு டிஎன்பிசி லைனில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பேப்பர் 1 அந்த ஜிகே, சயின்ஸ் காட்டு இந்த மேக்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்ததுனால ஒரு 20 வினாக்கள் 25 வினாக்கள் வரைக்குமே அவங்களால ஈஸியாக இருந்தால் சொன்னாங்க. மற்றபடி இந்த டிஆர்பி லைனுக்கு மட்டுமே படிச்சுட்டு இருந்தாங்க. யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, நெட்டு செட்டு ப்ளஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த கேட்டகரி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுங்க. சரி, அடுத்த பேப்பர் 2க்கு வரும். இதில் நிறையா நண்பர்கள் வந்து சொன்னதுக்கு விஷயம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருந்ததாக சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து கொஷினே புரிஞ்சிக்க முடியல, இது எங்கேருந்து கேட்டேன்னே புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அதற்கான அந்த விரிவான ஒரு இதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு விஷயங்க, இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாதுங்க, டிஎன் செட்டுக்கு மட்டும் கிடையாது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகட்டும், நெட் எக்ஸாமாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரிங்க, அந்த படிக்கிற எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 2024 மார்ச்லேயே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. செட் எக்ஸாமுக்கு ஒரு வருஷத்தில் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட நம்பிக்கையை இழந்துடுறாங்க. தள்ளி தள்ளி போகுன்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையும், வந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனப்பான்மையும் இருக்குங்க. அந்த பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு தேர்வுக்கு நம்ம ரெடி ஆகிறோன்னா நம்ம எந்த சமயத்துலையுமே ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும், அதிகமாக மார்க் வாங்க முடியுங்க. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, எக்ஸாம் வர வரைக்கும் வராதான்னு கேட்குறது, வந்தாட்டி தள்ளி போகாதான்னு சொல்லிட்டு இன்னொரு மனநிலை இருக்குங்க. அந்த நிலைகள் இருக்கவே கூடாது. முதல்ல நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அது சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது தொடர்பான முழநூல்களாக இருந்தாலும் சரி, மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அல்லது இணைய தரவுகளாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் படித்தா சரிங்க. எதில் படிக்கணும்னு முக்கியமில்லை, எங்கே படித்தாலும் சரிங்க. நீங்கள் கோச்சிங் சேரலாம், சேராமல் இருக்கலாம், ஓன் ஸ்டடியாக இருக்கலாம், அல்லது நெட்டில் கூட சர்ச் பண்ணி கூட பார்த்துட்ருக்கலாங்க. அதோட உங்களோட ஒப்பீனியன் தான். எப்பயுமே நீங்கள் படிக்கும்போது எல்லா யூனிட்லேருந்துமே கொஷின் வருங்க. நிறையா நண்பர்களுக்கு வந்து சிலபஸே பார்க்காம போயிடுறாங்க. அதுதான் ஒரு கடினமான விஷயம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், எங்கே தப்பு நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதற்கான பாடத்திட்டம், அதாவது டிஎன் செட்டுக்காக இருக்கட்டும், நெட்டு எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், சிஎம், ரிசர்ச் ஃபெலோஷிப் இந்த 4 எக்ஸாமுக்குமே இதே சிலபஸ் தாங்க. யூஜிசி என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 4 எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி ப்ரிப்பேர் ஆனால் போதுங்க. எத்தனை டைம் வேணாலும் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணலாம் ஈஸியாக. நீங்கள் இன்றைக்கி கூட கேட்டிருந்தாங்க நிறைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த வினாக்கள், அதாவது என்கிட்ட பகிர்ந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பழந்தமிழ் இலக்கியங்கள் இதில் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு இந்த தொடர்பில் நம்மளுக்கு வினாக்கள் வருதுங்க. இதில் இன்றைக்கி 10 பொறுத்த வரைக்கும் அந்த பரிசு பெற்றவர்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது அந்த ஒம்பற்காட்டு வரையும் மகன் குட்டுவன் சேரலையும் பரிசாக பெற்றவர் கேட்டிருந்தாங்க. இது வந்து அழகு ஒன்லி. நம்ம எந்த வினாக்கள் வந்து இப்போ நம்ம சொல்லி நம்ம படிக்கும்போது தான் தெரியும். அப்போ ஒரே யூனிட்லேருந்து எல்லா கொஷினும் வரப்போகிறது கிடையாது. எல்லா யூனிட்டுமே நம்ம சமமாக பார்க்கணுங்க. கண்டிப்பாக ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வர முடியாதுங்க. நம்ம எல்லா ஒரு யூனிட்டில் தப்பு பண்ணாலும் இன்னொரு யூனிட்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுக்கு விசாலமான படிப்பு ரொம்பவே அவசியமாகுதுங்க. இப்போ
அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியத்தில் வந்து பார்த்தோன்னா குடப்புலவினார் தொடர்பான ஒரு வினாக்கள் வந்துருச்சுங்க. அதே மாதிரி அழகு ஒன்லே இப்போ 18 கீழ்கணக்குகளை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் சிறப்பு மற்றும் அதை கூற்று கூறியவர்கள் இந்த பொருண்மையில் வினா வந்துருந்துச்சுங்க. அதற்கு அடுத்து அதே மாதிரி அகநானூரை பதிப்பித்தோர் கேட்டிருந்தாங்க. 4வது வினா வந்து பார்த்தீங்கன்னா இது அகநானூரை பதிப்பித்தோர் கேட்டிருந்தாங்க. அதற்கு அடுத்த பொறுமையில் காப்பியங்கள் பொறுத்த வரைக்கும் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், பிற்கால காப்பியங்களில் குறிப்பிடத்தக்க அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதில் சீராப்புராணம், விலாதத்து காண்டம், அதாவது மொத்தம் 24 படலங்களை உடையது. அதே மாதிரி சமயக்குறவர்கள் இந்த பக்தி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அழகு 3 பக்தி இலக்கியங்களில் அந்த 12 திருமுறைகளை பொறுத்த வரைக்கும் சமயக்குறவர்கள் அவர்கள் சார்ந்துள்ள மார்க்கங்கள், அவர்கள் சார்ந்திருந்த மார்க்கம் இது தொடர்பான வினா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கோவை நூல் வந்து பார்த்திங்கன்னா கோவைக்கு அந்த எந்த பாட்டியல் நூல் வந்து விளக்கம் தெரிவித்தது அது கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பட்டினத்தார் சித்திர பாடல்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அருணகிரிநாதர், தாய்மன்னர், இந்த பட்டினத்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூற்று கூறி இது யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு அந்த வினா கேட்டிருந்தாங்க. அதற்கு அடுத்த சித்திர பாடல்களையே இன்னொரு வினாக்களும் கேட்டிருந்தாங்க. இது அதற்கு அடுத்த செல்லிதாஸ் அடுத்த கவிதை இலக்கியங்கள் இக்கால இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் கவிதை இலக்கியங்களுக்கு பாரதியார் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் கொடுத்துருக்காங்க. அது செல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கவிதை இயற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்த புரஸ்கர் விருதுகளை பொறுத்த வரைக்கும் இது இருக்கிறதுலே பெரிய அழகு 4 பொறுத்த வரைக்கும் இக்கால இலக்கியங்களில் ஒரு கடல் மாதிரி தான் சொல்லணும். அதனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பிட்ட பகுதிகளை அதிகமான மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நண்பர்கள் பார்க்கணும். எப்பயுமே சின்ன சின்ன யூனிட்டு சின்ன சின்ன டாப்பிக்கில் கண்டிப்பாக நிறையா மார்க் வாங்கலாங்க. அது மாதிரி இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை பார்த்து வச்சுட்டு ஒரு 60லேருந்து ஒரு 70% வந்தாட்டி அப்புறம் கடினத்தன்மை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடக பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்டிருந்தாங்க. இது ஒரு காகித பூ இது கொடுத்துட்டு எது தொடர்பான நாடகம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ அழகு 5ல் வந்து பார்த்திங்கன்னா நாடகங்கள் இதன் பொருண்மையில் கேட்டிருக்காங்க. இந்த புரஸ்கர விருதுலாம் ரொம்ப கம்மி தாங்க. அது சாகித்ய அகாடமி பரிப்புலாம் அது நம்ம வரையறுக்கப்பட்டு விட்டு தான் அதில் நம்மளுக்கு படித்த மார்க் வரும்னு தெரியும் போது அது மாதிரி ஏரியாவில் நம்ம செலக்ட் பண்ணி ஈஸியாக படிச்சுங்க. நம்மளுக்கு அஃபீஷியல் வெப்சைட்லேயே சாகித்ய அகாடமியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அந்த புரஸ்கர விருது 35 வயதிற்குட்பட்ட இளம் எழுத்தாளர்களை கௌரவிக்கும் பொருட்டு வழங்கப்படும் விருது புரஸ்கர விருதுங்க. நம்மளுக்கு எந்தெந்த நூல் எந்த குறைஞ்சபட்சம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் படிக்கலாம், இல்லை இறுதி கட்டத்தில் யாராருக்கு எந்த நூலுக்கு அது என்ன தலைப்புன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்துக்கிட்டாவே போதுமானதுங்க. அதை தொடர்ந்து பயண இலக்கியங்கள் இதிலே பார்த்திங்கன்னா பயண இலக்கியங்கள் கொடுத்துட்றாங்க. இதுலேயும் நம்மளுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஏரியாங்க. இந்த பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, இந்த பயண இலக்கியங்கள், கடித இலக்கியங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன தலைப்பு. அதே மாதிரி மொழிபெயர்ப்புகள் தமிழிலிருந்து பிற மொழிக்கு, பிற மொழியிலேருந்து தமிழுக்கு இந்த பொருண்மையில் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதை தொடர்ந்து அந்த இலக்கணத்தில் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கணம்னாவே தொல்காப்பியத்தை தவிர்க்க முடியாத ஒரு பகுதிங்க. நீங்கள் எங்கள் தேர்வுகளை வந்து கேட்கும்போது இதுலேயும் கூட கேட்டிருந்தாங்க. தொல்காப்பியத்தில் நூற்பாக்கள் கொடுத்து அந்த நிரல் படுத்துக இந்த பொருண்மையில் கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 1610 நூற்பாருக்கு தொல்காப்பியம் இல்லை அந்தளவுக்கு தேவையில்லைங்க. இந்த குறிப்பிடத்தக்கது நீங்கள் எப்பயுமே அந்த பழைய வினாத்தாள் இங்கே எதுக்கு பார்க்க சொல்கிறதுனா அந்த பொருண்மையில் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அந்தந்த மாடலில் நீங்கள் வந்து பயிற்சி பெறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த கூற்று கொடுத்துட்டு இது யாருடைய கூற்று தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூற்று கொடுத்துட்டு இந்த கூற்று யாருடைய கூற்று, இந்த கூற்றுக்கு உரியவர்கள் எதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கலாடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இலக்கியத்தை அடியொற்றி எழுதப்பட்டது உங்களுக்கு அந்த இல்லைனாலும் இந்த கேட்டகிரிலையும் பாருங்கள் ரொம்ப கம்மி தாங்க வரும். 3-4 நூல் தான் பார்த்திங்கன்னா அந்த இறைநாராக பொருள் வந்து பார்த்திங்கன்னா எதைத்தழுவி எழுதப்பட்டது, நம்பியக பொருள் வந்து பார்த்திங்கன்னா எதனை அடியொற்றி எழுதப்பட்டது. இது மாதிரி நம்மளுக்கு அந்த லிமிட்டட் தாங்க. நம்ம இது பார்க்கும்போது அது தொடர்பான செய்திகள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு அந்த என்ன சிலபஸ் இருக்குது, நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இந்த சின்ன லெவல் எக்ஸாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு சாதாரண பேப்பர் குரூப் 4 இருக்கட்டும், டிஎன்பிசி லைனில், டிஆர்பி லைனில் பேப்பர் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 2 இருக்கும். அதிலே எந்தளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இது செட் எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப அதை
இருக்கிறதுலே இந்த உச்சபட்ச இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவலில் இந்த செட்டு ஒரு எக்ஸாம் வருதுங்க. அப்போ நம்ம இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும், நம்மளோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணுங்க. அதே மாதிரி உரையாசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. உரையாசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் இலக்கிய உரையாசிரியர்கள், இலக்கண உரையாசிரியர்கள். இதில் பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தில் அந்த சேனா வரை தொடர்பான ஒரு வினாக்கள் வந்துருச்சுங்க. அதே மாதிரி அந்த இலக்கியத்தில் இருக்கிற நிகண்டுகள் அகராதிகள் பார்த்து நிகண்டுலையும் பாருங்கள், அந்த நிகண்டை வரிசைப்படுத்த சொல்லியிருந்தாங்க. அகராதி என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரி என்பதற்கு பதில் அகராதி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்துவார். இது மாதிரி வினா வந்துருச்சுங்க. அதே மாதிரி மேலும் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்திறனால் அதிகமாகவே வினாக்களை எதிர்பார்க்குறாங்க. நம்ம மற்ற எதுவும் படிக்கலாலும் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ இது தொடர்பானது இந்த இலக்கியத்திறனால் மட்டும் வினாக்கள் நல்லா ஈஸியாக வாங்கலாங்க. அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வரையறையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தோன்றும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி கூட அந்த நனவடை பற்றிய இது கேட்டிருந்தாங்க. நனவடை பற்றிய அந்த நனவடை உத்தி எந்த இலக்கியத்தில் பயன்படுத்த அந்த ஒரு வினாக்கள் வந்ததை சொன்னாங்க. அதே மாதிரி திறனாய்வு நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி விமர்சனம், அந்த திறனாய்வத்தின் தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பொறுமையில் ஒரு வினா கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்த அந்த திரைப்படமாக்கப்பட்ட நாவல் பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படங்கள் அடிப்படையில் நம்மளுக்கு இந்த இதில் வந்துடுதுங்க. இப்போ அழகு 10 தமிழும் பிற துறைகளும் இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நாவல் இலக்கியத்தில் அது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நம்மளுக்கு அந்த பொருண்மைன்னு இன்றைக்கி ஒரு வினா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த கல்வெட்டு பற்றிய செய்திகள் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் இதிலே பாருங்கள், ஒரு அழகுலையுமே நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு இப்போ நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு வாரத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுருவாங்க. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு வினாக்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே இது எந்த யூனிட்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்கள். கண்டிப்பாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் படிக்கிறவங்களும் இந்த வினாக்கள் இல்லைனாலும் உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட வாங்கி பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நெட் எக்ஸாமோட அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். இங்கே செட் எக்ஸாமுக்கு டிஆர்பியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். இப்போ டிஆர்பியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நம்ம உள்வாங்கணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எக்ஸாமு இந்த டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வச்சது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தனால எது மாதிரி எடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, இது மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதுங்க. இந்த முக்கியமாக உள்வாங்க வேண்டிய விஷயம் எது மாதிரி தலைப்பு, எது மாதிரி படிக்கணும், எதெல்லாம் சின்ன சின்ன யூனிட்டாக இருக்குது, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும், எது அதிகமாக இருக்குது, அப்போ நம்ம அது தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்வாங்கிக்கிட்டு நம்மளோட திறமை எதில் நல்லா பண்ண முடியுமோ அதில் நீங்கள் முன் வந்துடுங்க. இன்னும் எதெல்லாம் வீக்காக இருக்குமோ அதையும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். இன்னும் அதில் டிஸ்கிரிப்டிவ் டைப் வேறையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் இருக்குது, ஜிகே இருக்குதுங்க. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. நம்ம இது மாதிரி இப்போது நான் நிறையா படிக்கிறேன் எனக்கு வரவே மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான விஷயம் நிறையா படிக்கிறது முக்கியம் இல்லைங்க, தேவையானதை நம்ம படிச்சிருக்கோமா, எதை பற்றி படிக்கணும், எது மாதிரி படிக்கணும், அது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் படிக்கிறது நல்லதுங்க. இப்பயும் ஒரு சில பேர் இந்த வீடியோ கட்டி எரிச்சலாகி நீ ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி தெய்வங்களுக்கு நானும் சொல்லிடுறேன். நான் 2017 இது முடித்தாச்சுங்க. நெட் எக்ஸாம் 2013 முடித்தாச்சு. இப்போ இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஏன் அது சொல்கிறேன்னா, இது பெருமைக்கோசரம் இல்லைங்க, நம்ம அந்த படிக்கும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் முக்கியமான விஷயம், இந்த மெட்டீரியலாக முக்கியமான விஷயங்க. படிக்கிறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வேணும், அது சரியானதாக இருக்கணும். அதுக்கான வழியை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கு முழு வழியை வந்து பார்த்திங்கன்னா முந்தைய வினாத்தாள் தாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு படிச்சிங்களே போதுமானது, வெற்றி ஈஸியாக வந்துடலாம். இப்போ சொல்லுங்கள், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், நம்ம எது மாதிரி சொல்லிட்டு முதல்ல உள்வாங்கணுங்க. இந்த என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போனீங்களால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு தேர்வில் வெற்றிகரமாக நமக்கான வாய்ப்பாக இருக்குங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான இது இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் வந்து மாண்புமிகு உயர்கல்வித்துறை இன்னைக்கு கூட தொலைக்காட்சியில் சொல்லியிருந்தார். ஜூன் மாதத்துலேயே அதுக்கான நடவடிக்கைகள் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஃபில் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதே தான் கிட்டத்தட்ட கடைசியாக கூட இருக்கலாங்க. ஏன்னா இது மாதிரி வாய்ப்பு அடிக்கடி வரவே வராதுங்க. அதனால் இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படணுமோ வெளிப்படுத்தணுமோ கண்டிப்பாக பண்ணிங்களா நீங்களும் ஒரு உதவி பேராசிரியராக பணியில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.